நாம் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களின் கதைகளையே சொல்கிறோம். இது யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னி அமைச்சரவை கூடியது, அரசியல் அமைப்பில் மாற்றம் செய்ய அனுமதி. நாளை கூடுகின்றது 9வது நாடாளுமன்றம். சபாநாயகர் பதவிக்கு மஹிந்த யாப்பா அபேவர்தனவின் பெயர் முன்மொழிவு. ஆள் தேடும் ஐக்கிய தேசிய கட்சி அவையில் ஆசனத்தை வெறுமையாக வைக்க தீர்மானம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து புலனாய்வு அதிகாரிகளை துளைத்தெடுக்கும் ஆணைக்குழு விசாரணை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன் கையில் கிடைத்த புலனாய்வு அறிக்கை கவனம் எங்கே குறைந்தது என ஆணைக்குழு துருவி விசாரணை. ராணுவ புரட்சியில் நிலை குலைந்த மாலி, ஜனாதிபதியும் பிரதமரும் கைது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜோய் பிடன் தெரிவு. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை ரத்து செய்வதற்கும் 20வது அரசியலமைப்பில் திருத்தத்தை மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கஹெலிய ரம்புக்வெல்ல இந்த தகவலை தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் கஹெலிய ரம்புக்வெல்ல இந்த தகவலை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தின் 26 அமைச்சர்கள் மற்றும் 39 இராஜாங்க அமைச்சர்கள் அண்மையில் தங்கள் அமைச்சுக்களை பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் அமைச்சரவை அமைச்சர்களின் கன்னி அமைச்சரவை கூட்டம் இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. முதல் அமைச்சரவை கூட்டத்தில் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை ரத்து செய்வதற்கும் 20வது அரசியலமைப்பில் திருத்தத்தை மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக வெகுஜன ஊடக அமைச்சர் கஹெலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இதேவேளை மேலும் 10,000 பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ள அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் கூடியிருந்த வேலையற்ற பட்டதாரிகளை சந்தித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை வேலைவாய்ப்பு பெற்ற பட்டதாரிகளின் பெயர் பட்டியலில் உள்ளடக்கப்படாத பட்டதாரிகள் தங்களின் மேன்முறையீட்டை எதிர்வரும் 20ஆம் திகதிக்கு பின்னர் சமர்ப்பிக்க முடியும் என பொதுச்சேவை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கோ அல்லது தங்களின் அமைச்சிலோ முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும் என பொதுச்சேவை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னசிறி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதிய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் பேச்சாளராக அமைச்சர் கஹெலிய ரம்புக்வெல்ல நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன மற்றும் உதய கம்மம்பில ஆகியோர் அமைச்சரவை இணை பேச்சாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கன்னி அமர்வு நாளை காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. நாடாளுமன்ற அமர்வில் முதலில் சபாநாயகர், பின்னர் பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தவிசாளர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இந்நிலையில் சபாநாயகர் மற்றும் பிரதி சபாநாயகர் பதவிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்த யாப்பா அபேகுணவர்தன மற்றும் ரஞ்சித் சியம்பலாபிட்டி ஆகியோரின் பெயர்கள் ஆளும் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு கூட்டத்தின் போது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 9வது நாடாளுமன்ற அமர்வை ஆரம்பித்து வைக்கும் நடவடிக்கைகள் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு முன்னுரிமை வழங்கி எளிய முறையில் விழாவை ஏற்பாடு செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அறிவுறுத்தியுள்ளார். அதற்கமைய வழக்கமாக இடம்பெறும் மரியாதை வேட்டுக்கள் தீர்த்தல், இராணுவ மரியாதை உள்ளிட்ட விடயங்கள் இம்முறை இடம்பெற மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இம்முறை கலாசாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் நடன குழுக்கள், மேளதாளங்கள், வாத்தியங்களுடன் நாடாளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகில் வரவேற்பு நிகழ்வு இடம்பெறவுள்ளது. 9வது பாராளுமன்றத்தின் கன்னி
அமர்வில் முதலில் சபாநாயகர், பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் பிரதி தவிசாளர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட உள்ளனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி சத்தியம் செய்து கொள்வார்கள். பின்னர் சபாநாயகரால் நாடாளுமன்றம் அன்றைய தினம் மாலை 3 மணி வரை ஒத்திவைக்கப்படும். தொடர்ந்து மாலை 3 மணிக்கு ஜனாதிபதியின் தலைமையில் புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்படும். ஜனாதிபதியினால் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்றம் அடுத்த அமர்வு வரை ஒத்திவைக்கப்படும். இதேவேளை இம்முறை முதலாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட 70க்கும் மேற்பட்டோருக்கு 3 நாள் செயல் அமர்வு ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன மீண்டும் சபை முதல்வராகவும் ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவும் பெயரிடப்பட்டுள்ளனர். புதிய நாடாளுமன்றம் 11% இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நாடாளுமன்றத்தில் 61 தொடக்கம் 70 வயதிற்குட்பட்ட 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 71 தொடக்கம் 80 வயதிற்குட்பட்ட 9 முதிர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இம்முறை அங்கம் வகிக்கின்றனர். நாடாளுமன்றம் நாட்டின் மக்கள் சார்பாக சட்டங்களை இயற்றும் மையமாக உள்ளது. இந்த நாடாளுமன்றத்தில் இளைஞர்கள் பிரதிநிதித்துவம் அதிகம் இருப்பது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக இடத்தை விரிவுபடுத்துவதற்கு பங்களிப்பதோடு அதற்கான நேர்மறையான நம்பிக்கைகளையும் நாடாளுமன்றத்தால் வளர்க்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக நாடாளுமன்ற தகவல் தொடர்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 9வது நாடாளுமன்றம் 11% இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 25 தொடக்கம் 40 வயதுக்குட்பட்ட 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 பேர் 25 தொடக்கம் 30 வயதுக்குட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாவர். இந்த பிரிவில் உள்ள அனைத்து இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பட்டதாரிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 31 தொடக்கம் 40 வயதுக்குட்பட்ட 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களில் 9 பேர் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாவர். பலமுறை நாடாளுமன்ற அங்கத்தவராக இருந்த நாமல் ராஜபக்ஷ நாட்டின் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். புதிய பாராளுமன்றத்தில் 61 தொடக்கம் 70 வயதுக்குட்பட்ட 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 71 தொடக்கம் 80 வயதுக்குட்பட்ட 9 முதிர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இம்முறை நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் பெற்றுள்ளனர். இந்த வேட்பாளர்களுள் 70 வயதை கடந்துள்ள அரசியல்வாதிகளாக இரா சம்பந்தன் வயது 89, இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர். திஸ்ஸ விதாரண வயது 85, லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவர். வாசுதேவ நாணயக்கார வயது 81, ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர். சி.வி. விக்னேஸ்வரன் வயது 80, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர். ஜான் சனவிரத்ன வயது 79, சமல் ராஜபக்ஷ வயது 77, காமினி லொக்குகே வயது 77, நிமல் ஸ்ரீபாலடி சில்வா வயது 75, மஹிந்த ராஜபக்ஷ வயது 74, ஜி.எல். பீரிஸ் வயது 74, மஹிந்த யாப் அபேவர்தன வயது 74, லக்ஷ்மண் கிரியல்ல வயது 72, தர்மலிங்கம் சித்தார்த்தன் வயது 72, தினேஷ் குணவர்தன வயது 71, ராஜித சேனாரத்ன வயது 70, குமார வெல்கம வயது 70. அதேவேளை 70 வயதை கடந்துள்ள சமல் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, வாசுதேவ நாணயக்கார, காமினி லொக்குகே, தினேஷ் குணவர்தன, நிமல் சிறிபாலடி சில்வா ஆகியோர் அமைச்சரவை அமைச்சு பதவியையும் வகிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொலை குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பிரேம்லால் ஜெயசேகர நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் ரத்னபுரி மாவட்ட வேட்பாளராக களமிறங்கி ரத்னபுரி மாவட்டத்தில் 1,04,237 இரண்டாவதாக அதிக கூடிய வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராய் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதற்கான அனுமதியை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இவர் கடந்த தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு 54,277 விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்று நீதிமன்ற அனுமதியுடன் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து சிறைச்சாலை அதிகாரிகளால் நாடாளுமன்ற அமர்வுக்காக கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதனிடையே 9வது நாடாளுமன்றத்திற்கு இம்முறை 12 பெண் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
ரத்னபுரி மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர்கள் பவித்ரா வன்னியாராய்ச்சி, முதித சொய்சா மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலதா துகோரல் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக போட்டியிட்ட ராஜிகா விக்ரமசிங்க, சுதர்ஷினி பெர்னாண்டோ புல்லே, கோகிலா குணவர்த்தன, கீதா குமாரசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக மாத்தளையில் போட்டியிட்ட ரோஹிணி கவிரத்னா ஆகியோரும் நாடாளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பொதுஜன பெரமுன சார்பில் யாத்தமணி குணவர்த்தன, சீதா அரேம்பிய ஆகியோர் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சார்பில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக டயானா கமகேவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதிய நாடாளுமன்றம் நாளை கூட உள்ள நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அப்பே ஜனபல கட்சியின் தேசிய பட்டியல் குறித்த பிரச்சினைக்கு இதுவரையும் தீர்வு காணப்படவில்லை. இந்நிலையில் இலங்கையின் வரலாற்றில் முதன்முறையாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஒருவர் இல்லாத நாடாளுமன்றமாக 9வது நாடாளுமன்றம் நாளைய தினம் கூடுகிறது. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஒருவர் கூட இன்றி நாளை நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ளது. இந்த முறை இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட எவரும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படவில்லை. எவ்வாறாயினும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு செல்வதற்கு ஒருவருக்கு வாய்ப்பு காணப்பட்டது. எனினும் பொதுத் தேர்தல் நிறைவடைந்து 2 வாரங்கள் கடந்துள்ள போதிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் குறித்து இதுவரையில் எந்தவித தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று கட்சியின் பொதுச் செயலாளர் அகில விராஜ் காரியவசம் அறிவித்துள்ளார். இதேவேளை சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ள எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்வது தொடர்பான கலந்துரையாடலில் ஈடுபட்ட அந்த கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் இன்று தேர்தல்கள் ஆணையத்துக்கு சென்றுள்ளனர். நேற்றும் குறித்த 2 தரப்பினருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் சட்டமா அதிபரிடமும் கலந்துரையாடியிருப்பதாக அறிய கிடைக்கின்றது. இதன்போது சட்டமா அதிபர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இது தொடர்பில் கலந்துரையாடி இறுதி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு குறிப்பிட்டிருந்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்த நாளுக்கு சில தினங்களுக்கு முன்னர் நடந்த புலனாய்வு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான புலனாய்வு அறிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பு மிக குறைந்த அவதானத்தையே செலுத்தியதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் 13வது நாளாக நேற்று சாட்சியம் வழங்கிய அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலாந்த ஜெயவர்தன இந்த தகவலை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் 13வது நாளாக அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலாந்த ஜெயவர்தன நேற்று சாட்சியம் வழங்கினார். அவர் அங்கு சாட்சியம் வழங்கும் போது கடந்த வருடம் நடந்த புலனாய்வு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ, முன்னாள் தேசிய புலனாய்வு தலைவர் சிசிர மெண்டிஸ், முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர, ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மற்றும் முப்படை தளபதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். அந்த கூட்டம் ஆரம்பமாகும் பொழுது வெளிநாட்டு புலனாய்வு சேவை மூலம் அரசு புலனாய்வு பிரிவுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி வழங்கப்பட்ட தகவல் குறித்து பாதுகாப்பு செயலாளர் அறிந்து வைத்திருந்தாரா என அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் வழங்கிய நிலாந்த ஜெயவர்தன தான் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு குறித்த வெளிநாட்டு புலனாய்வு தகவலை ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு அறிவித்ததாக கூறினார். மேலும் அந்த கூட்டம் ஆரம்பமாகும் பொழுது ஹேமசிறி பெர்னாண்டோ அது பற்றி அறிந்திருந்ததாகவும் தெரிவித்தார். அரசு புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் என்ற வகையில் கூட்டத்தில் இது குறித்து நீங்கள் பேசினீர்களா என அரசு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் வழங்கிய நிலாந்த ஜெயவர்தன சுருக்கமாக இல்லை, நான் பேசவில்லை என கூறினார். ஏன் நீங்கள் அது பற்றி பேசவில்லை என மீண்டும் அரச மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கேள்வி எழுப்பினார். சார், ஏன் அதனை இன்னும் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்? அதனை போடவில்லையா? அதற்கு என்ன முடிவெடுக்கப் போகிறீர்? அது நோய் அல்லவா என கூட்டம் ஆரம்பிக்க முன்னர் தேசிய புலனாய்வு தலைவர் சிசிர மெண்டிஸிடம் தான் கேட்டதாக நிலாந்த ஜெயவர்தன பதில் வழங்கினார். அதன் பின்னர் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் வந்து கூட்டத்தை ஆரம்பித்தார் எனவும் கூட்டம் முடியும் வரைக்கும் அது பற்றி யாருமே பேசவில்லை எனவும் நிலாந்த ஜெயவர்தன மேலும் தெரிவித்தார். ஆனால் புலனாய்வு ஒருங்கிணைப்பு கூட்டம் இறுதி கட்டத்தை அடையும் பொழுது சார், நிலாந்தவின் பேப்பர் என தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவர் சிசிர மெண்டிஸ் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு வெளிநாட்டு புலனாய்வு தகவல் குறித்து நினைவுபடுத்தியதாக நிலாந்த ஜெயவர்தன மேலும் தெரிவித்தார். அப்பொழுது அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் நிலாந்த அந்த தகவலுக்கு என்ன செய்தீர்கள் என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் என்னிடம் கேட்டார் எனவும், சார்
இது பற்றி ஆராய கிழக்குக்கு அனுப்பிய குழு நேற்று வந்துள்ளது. நாங்கள் விசேட அறிக்கையொன்றை தயாரித்து வருகிறோம். நான் அதனை போலீஸ் மா அதிபருக்கு அனுப்புவேன் என முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்கு பதில் சொன்னதாகவும் நிலாந்த ஜெயவர்தன தெரிவித்தார். புலனாய்வு ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்து முடிந்த பின்னர் பகல் 1 மணியளவில் முன்னெச்சரிக்கையான வெளிநாட்டு தகவல் குறித்து தான் அமைத்த விசேட அறிக்கையை போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பியதாக நிலாந்த ஜெயவர்தன கூறினார். 9ஆம் திகதி நடந்த கூட்டத்தில் நிலாந்த ஜெயவர்தன அது பற்றி கூறவில்லை என பாதுகாப்பு செயலாளர் சில வேளை கூறினால் அது சரியா என ஆணைக்குழு உறுப்பினர் ஒருவர் நிலாந்த ஜெயவர்தனவிடம் கேள்வி எழுப்பினார். இல்லை தலைவரே, அது பற்றி உறுதிப்படுத்த என்னிடம் தொழில்நுட்ப சாட்சிகள் இருக்கின்றன. நாங்கள் மிக நெருக்கமாக சேவைகளை செய்தவர்கள். ஆனால் எங்காவது பிரச்சினைகள் வந்தால் நான் அந்த சாட்சியை முன்வைப்பேன் என நிலாந்த ஜெயவர்தன பதில் வழங்கினார். புலனாய்வு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நீங்கள் ஏன் வெளிநாட்டு தகவல் குறித்து பேசவில்லை என மீண்டும் ஆணைக்குழு உறுப்பினர் கேள்வி எழுப்பினர். விசேட அறிக்கை ஒன்றை உருவாக்கி கொண்டிருந்ததால் நான் அது பற்றி பேசவில்லை என நிலாந்த ஜெயவர்தன பதில் வழங்கினார். அத்தோடு சாட்சி வழங்கும் செயற்பாடுகள் தற்காலிகமாக பிற்போடப்பட்டன. அத்தோடு 14வது நாளாகவும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலாந்த ஜெயவர்தன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று சாட்சியம் வழங்கினார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுடன் தொடர்புடைய மேலும் 18 முழுமைப்படுத்தப்படாத விசாரணை கோப்புகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் மீண்டும் பதில் போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சம்பவம் தொடர்பில் உரிய முறையில் விசாரணைகளை நிறைவு செய்யுமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பு அதிகாரி நிஷாரா ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அதன்படி இதுவரை முழுமைப்படுத்தப்படாத 100 விசாரணை கோப்புகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் பதில் போலீஸ் மா அதிபருக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சியின் உறுப்பினர் ஒருவர் கட்சியினை பிளவுபடுத்த முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். உள்ளே இருக்கக்கூடிய பல கட்சிகளோட பல பிரச்சனைகள் கடந்த வாரத்தில் உருவாகின விஷயம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனா அதே போல அந்த ஐக்கிய மக்கள் சக்தியில இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்லாரும் கடைசியில அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச தலைவர் அவர்களுக்கு வழங்கினார்கள். அவர்களுடைய முடிவின்படி நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள விருப்பம். கடைசியா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அந்த முடிவுகளை எடுத்து இப்போது நேஷனலிஸ்ட்ல யாரு போக வேணும் என்று அதை இப்போது அறிவித்து இருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்ல தலைவர் கூட ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கூட இதை சம்பந்தமா அவர்களும் கூறினார்கள். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை அவர்களும் ஏற்றுக்கொள்கிறது. எனவே இப்போது இந்த பிரச்சனை இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நசீர் அஹமட் அவர்கள் தொடர்ந்து இதை கயத்து கொண்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு பல விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு தெரியும் நசீர் அஹமதுடைய அரசியல் வரலாறு. அவர்கள் மிக பசில் ராஜபக்சவுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் வரலாறு தான் இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்லேயும் இருந்து கொண்டு பல தடவை பசில் ராஜபக்சவுடன் இணைய வேணுமென்று பல போராட்டம் கூட அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்ல உள்ளே இருந்து கொண்டு நடந்த விஷயம் எல்லாருக்கும் அறிந்த விஷயம். எனவே எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கிறது. மீண்டும் அவர்கள் பசில் ராஜபக்ச அவருடைய கான்ட்ராக்டை அவர் சொல்லி இவர் இதை செய்து கொண்டு இருக்கிறார்களா? ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளாலே ஒரு பிரச்சனை உருவாக்கி இதிலே பிரிவினைகளை உருவாக்குறதுக்கு ஒரு பல முயற்சி அரசாங்கம் சார்பா நசீர் அஹமட் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சந்தேகம் இப்போது எங்கள் மத்தியிலே வந்து. போதைப்பொருள் கடத்தலுக்கு உதவிய சந்தேகத்தின் பேரில் போலீஸ் விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் பணியகத்தின் அதிகாரிகள் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. ஆழ்கடலில் இருந்து நாட்டிற்கு ஹெரோயின் கடத்துவதற்காக போலீஸ் போதைப்பொருள் பணியகத்தின் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்கிய சந்தேகத்தின் பேரில் உப போலீஸ் பரிசோதகர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட 800 கிலோகிராம் மஞ்சள் கட்டிகளை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மன்னார் வங்காளி பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. இதில் 14 மூடைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றில் சுமார் 700 கிலோகிராம் மஞ்சள் கட்டிகள் இருந்துள்ளன. சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மேலும் 107 கிலோகிராம் நிறையுள்ள மஞ்சள் கட்டிகள் மூடைகளாக வங்காளி கடற்கரையில் அடுக்கி வைக்கப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக சின்னப்பாடு மற்றும் யாழ்ப்பாணம் சுங்கப்பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
இலங்கை போக்குவரத்து சேவையின் வடபிராந்தி முகாமையாளர் மன்னாரில் வைத்து ஒருவரிடம் லஞ்சம் பெற்ற நிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் போக்குவரத்து சாலையின் பின்பகுதியில் வைத்து லஞ்சம் பெற்ற போது அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இலங்கை போக்குவரத்து சேவையின் வடபிராந்தி முகாமையாளர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் நாட்டில் புதிதாக 2 COVID-19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் COVID-19 தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2902 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் அடையாளம் காணப்பட்ட 2 நபர்களில் சூடானில் இருந்து வந்த நபர் ஒருவருக்கும் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்து வந்த ஒருவருக்குமே இவ்வாறு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த 2 பேர் இன்றைய தினம் பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளனர். அதன்படி நாட்டில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 2760 அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 131 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுவரையில் 11 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் தனிமைப்படுத்தல் செயற்பாட்டை நிறைவு செய்த 111 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து வெளியேறியுள்ளதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று வரை 31,021 பேர் தனிமைப்படுத்தல் செயற்பாட்டை நிறைவு செய்துள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 5,632 பேர் 43 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நேற்றைய தினம் 3,518 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இதுவரை 1,95,025 PCR பரிசோதனைகள் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை ரஷ்ய தூதுவர் மெட்டேரி ரஷ்யா உருவாக்கியுள்ள கொரோனா தடுப்பூசியை இலங்கைக்கு வழங்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ரஷ்ய தூதுவர் இலங்கைக்கு தடுப்பூசியை அறிமுகப்படுத்த விருப்பம் தெரிவித்ததோடு தடுப்பூசி பெற ஆர்வமாக இருந்தால் ரஷ்யாவில் உள்ள முகவர்களுடன் தொடர்பு மேற்கொள்ளுமாறு இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதார அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பின்னர் இலங்கை பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லங்களில் அபிமானம் பெற்ற நெஸ்டமோல் தனது சமூக பிணையில் மற்றொரு அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. நெஸ்டமால்ட் பல தசாப்தங்களாக இலங்கையின் இல்லங்களில் அபிமானம் பெற்ற தெரிவாக திகழ்ந்து வருகின்றது. இது இலங்கை குடும்பங்களுக்கு தலைமுறையாக நேர்மறையான தொடக்கத்திற்கு வலுவூட்டி வந்துள்ள நெஸ்டமால்ட் தனது சமூக பணியில் மற்றொரு அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. இதன்படி சலரி ஃபார் லைஃப் போட்டியில் பிலிமித்தலாவியை சேர்ந்த அவிஷ்கா கொஸ்வத் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக நெஸ்டமால்ட் அறிவித்துள்ளது. 20 வயது நிரம்பிய அவிஷ்கா நெஸ்டமால்ட் சலரி ஃபார் லைஃப் போட்டியின் மூலம் மாதாந்தம் ரூபாய் 50,000 தொகையை பெறவுள்ளார். நெஸ்டமால்ட்டிடமிருந்து அவருக்கு 55 வயதாகும் வரை மாதந்தோறும் ரூபாய் 50,000 தொகையை வழங்கவுள்ளது. இதன் மூலமாக நெஸ்டமால்ட் தனது விசுவாசமான நுகர்வோருக்கு வெகுமதி அளிப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் லட்சியங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்ற அடையும் வகையில் தமது பயணத்தை ஆரம்பிக்கவும் உதவுகின்றது. யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை நண்பகல் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.